வணக்கம். நலம் நம்முடன் நம்ம சேனல் இப்போது 500 சப்ஸ்கிரைபரை தொட்டுருச்சு. இதற்கு உதவிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: கத்திரிக்காய் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 1 கப், பூண்டு 10 பல், தக்காளி 2, புளி கரைசல், தேங்காய் 1/2 கப், மிளகாய் 1, சீரகம், வெந்தயம், மிளகு. இதோட நம்ம மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூளெல்லாம் சேர்த்துக்க போகிறோம். இப்போ வானலியில் நல்லெண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கடுகு, வெந்தயம் சேர்த்து பொரிய விடுவோம். கடுகு வெந்தயம் பொரிஞ்சதுக்கப்புறமா இதில் நம்ம சின்ன வெங்காயம், பூண்டு சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட காய் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இதில் ஏராளமான சத்துக்கள் இருக்குது. குழந்தைகளுக்கு நம்ம எப்போவுமே பொரியலாக கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி சுவையாக குழம்பு வைத்து கொடுக்கும்போது அவங்க பார்த்திங்கன்னா கத்திரிக்காயை கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது சின்ன வெங்காயமும் பூண்டும் எண்ணெயில் சேர்த்து நல்லா வதங்க விடலாம். கூடவே கருவேப்பிலை, உங்கள் காரத்துக்கு ஏற்ப மிளகாயை சேர்த்துக்கோங்க. இது வதங்கின உடனே நம்ம பார்த்திங்கன்னா இதோட கத்திரிக்காவை ஆட் பண்ணலாம். கத்திரிக்காவை முழுசாக இருக்கிற மாதிரியே தான் உள்ள ஒரு 4 கீற்று போட்டு கட் பண்ணிக்கலாம். இது பக்கத்தில் விளைந்த கத்திரிக்காய், அதனால் பார்த்திங்கன்னா நான் முழுசாக அதோட காம்போடு சேர்த்து எடுத்திருக்கேன். கடையில் கிடைக்கிறக்கூடிய கத்திரிக்காய்னால் நீங்கள் காம்பை எடுத்துடலாம். ஏன்னா அடிக்கக்கூடிய பூச்சி மருந்து இந்த காம்புலலாம் அப்படியே இருக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம எவ்வளோ கழுவினாலும் அதில் ஒட்டிகிட்ருக்கும். அதனால் காம்பை எடுத்துகிட்டு போடலாம். இது எனக்கு பூச்சி மருந்து இல்லாத கத்திரிக்காய்ன்னு தெரிஞ்சதுனால நான் காம்போடு சேர்த்து போட்டிருக்கேன். இப்போ முழுசாக இந்த கத்திரிக்காவை நம்ம பார்த்திங்கன்னா உள்ளே சேர்த்து வதங்க விடுவோம். அடுத்து இதோடவே நம்ம 2 நிமிஷம் வதங்கினா போதும். வதங்கின உடனே இது கூட நம்ம பார்த்திங்கன்னா மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். நம்மளோட காரத்துக்கு ஏற்ப மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 3 கரண்டி சேர்த்துருக்கேன். அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 3.5 ஸ்பூன் பார்த்திங்கன்னா மல்லித்தூள் சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த காய்க்கு ஏற்ற அளவுக்கு நம்ம கொஞ்சம் உப்பும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி வச்சுக்கோங்க. நம்ம மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லி இதெல்லாம் இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும்போது குழம்புக்கு பார்த்திங்கன்னா நல்லா கலர் கிடைக்கும். இது கொஞ்சம் வதங்கின உடனே புளி கரைசலையும் சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். இது பார்த்திங்கன்னா நான் குடம் புளி எடுத்திருக்கேன். நம்ம நார்மல் புளியும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன நெல்லிக்காய் சைஸ்க்கு எடுத்து புளி கரைசல் சேர்த்துக்கோங்க. புளி கரைசலும் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இது வெந்துகிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம மசாலாக்கு வெங்காயம், தக்காளி, தேங்காய் அரைச்சிக்கலாம். வெங்காயம், தக்காளி, தேங்காய், அதோட சீரகம், மிளகு, வெந்தயம் சேர்த்து அரைச்சி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து இதையும் பார்த்திங்கன்னா வெந்துட்டுருக்கக்கூடிய கத்திரிக்காய்க்குள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா பச்சை வாசனை போக கொதிச்சு வரணும். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தண்ணியும் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்ததுக்கப்புறமா நம்ம நிறுத்திடலாம். சூடான சாதத்துக்கு சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இதோட அப்பளம், வடகம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். சுவையான மணமான கத்திரிக்காய் குழம்பு வீட்டில் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நண்பர்களுக்கும் பகிர்ந்துக்கோங்க.
வீட்டில் சமைத்து உண்போம். நலம் நம்முடன்.